Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. எல்லாரும் வந்து தீபாவளிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம vlog பார்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய தீபாவளி பர்ச்சேஸை காட்ட போகிறேன். ரீசெண்டாக நான் வந்து ஒரு கொரியர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நான் டெடிக்கேட்டடாக தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் தீபாவளிக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நாங்கள் இருக்கிற ஊரில் அயர்லாண்டில் வந்து இந்தியன் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ஏற்கனவே நான் முன்னாலே உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஊருக்கு ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் அந்த இயர் ஃபுல்லாக வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் பிளான் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எப்போயுமே. ஸோ இப்போ வந்து நம்ம ஊருக்கே போகாதனால நான் வந்து இப்போது கொரியர் வந்தது இல்லையா, ஸோ அதில் தான் வந்து எனக்கு தீபாவளிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மிக்ஸ்டு தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் சாரீஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேட் குர்தாஸ் இருக்குது, அப்புறம் வந்து தைக்க வேண்டிய ஃபேப்ரிக், அதாவது சல்வார் சூட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு 1 by 1 நான் காட்டுறேன். எதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்க முடியுமோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெடிமேட் குர்த்தா வாங்கியிருக்கேன் இல்லையா, அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதில் வந்து ஒரு 4 குர்த்தா நான் வாங்கியிருக்கேன். 3 வந்து குர்த்தா மட்டும், அதுக்கப்புறமா 1 மட்டும் செட்டாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து காட்டன் தான். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு காட்டன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா 95 to 98% வந்து எங்கிட்ட காட்டன் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு காட்டன் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வாங்கியிருக்க குர்த்தா எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டன் தான். ஸோ இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட் இந்த குர்த்தாவை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்கிஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் உள்ள குர்த்தா இது. ஸோ ஃபுல்லாக நல்ல பிரிண்ட் இருக்கிற மாதிரி ரெகுலர் வியருக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஃபேன்சி ஒர்க் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும் வேறு. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி குர்த்தாஸ் தான் வாங்குவேன். எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்ட் இருக்குது. அப்போ அங்கங்கே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரியும் பண்ணியிருக்காங்க. இதில் வர்ற அந்த த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரே அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ண ஒரு கலர் வரும் இல்லையா, ஒரு மாதிரியான கிரேயிஷ் ப்ளூ, அந்த கலரில் வந்து த்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கேமராவில் ஆக்சுவல் கலர் தெரியுதான்னு தெரில, ரொம்ப அழகான குர்த்தா அந்த 2 காம்பினேஷனும் பண்ணியிருக்கனால. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்னொரு காட்டன் குர்த்தா. இதுவும் வந்து ஒரு நார்மல் வியர், டெய்லி வியர்ன்னு சொல்லலாம். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஒயிட் தான் பேஸ், ஆக்சுவலாக அந்த குர்த்தாவோட பேஸ் வந்து. அதில் வந்து கொஞ்சம் லாவெண்டர், ப்ளூ, அதுக்கப்புறமா பிங்க் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான கலர். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்லேயே வந்து யோக் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குர்த்தாவை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த யோக் வந்து பார்த்திங்கன்னா சில்கில் வந்து உங்களுக்கு லேசஸ்லாம் கிடைக்கும் ரெடிமேடாகவே. அந்த லேஸ் யூஸ் பண்ணி இந்த யோக் பண்ணியிருக்காங்க. பார்டரும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த லேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் லெகின்ஸோடு பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சில்க் லேஸ் யூஸ் பண்ணியே இங்கே ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் தான் அது. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு குர்த்தா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலருங்க. நல்ல ஒரு பேபி பிங்க், மைல்டு பேபி பிங்க்கில் ஒயிட், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிரே கலருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து மைல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் மாதிரி இது வந்து அனார்கலி டைப்பு, பேனல்டு அனார்கலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி முன்னால் உங்களுக்கு யோக் பேட்டர்னும் வருது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கலரு. சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப அழகாக ஒரு மாதிரி மைல்டாக இருக்கிறனால நீங்கள் வந்து ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இது கூட போடலாம். அந்தளவுக்கு அந்த ப்ரிண்ட்டும் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து சிம்பிளான ஒயிட் ஷால், அதுலேயும் ஏதாவது கொஞ்சம் பிரிண்ட் அந்த மாதிரி ஷால்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குர்த்தா. இதுதான் இந்த பேனல் அனார்கலின்றது. பேனல் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த யோக்கும் வந்து உங்களுக்கு அந்த பேனலோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிம்பிள் ஒர்க் தான்.
தான், நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இருக்கிறதுலே இந்த குர்த்தா தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, ரெடிமேடில் நான் வாங்கியிருக்க அடுத்த செட் வந்து இது அப்படியே ஒரு ஃபுல் செட்டு. இதில் வந்து உங்களுக்கு பேண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி வந்து ஷாலும் இருக்குது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெலாசோ பேண்ட், ஃபுல் ஒயிட்டில் உள்ள ஒரு செட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலருமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டில் பிரிண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கு. இதுவும் சிம்பிள் காட்டன் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து டாப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமா ஷாலையும் பேண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தா தான். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தா ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட்டு, அந்த பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் ஃபேன்சியான டிசைன்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு வந்து இப்போ ஷாலும் பேண்ட்லேயும் வந்து கொஞ்சம் பிரிண்டட் டிசைன்ஸ் வருது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த ஷாலில் வந்து பிளைன் ஒயிட்டு தான். நான் பார்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த லேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இதுதான் அந்த குர்த்தாவோட பேண்ட்டுமே ஒயிட்டு தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் பிரிண்ட் மாதிரி இருக்குது. இது வந்து பெலாசோ பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் இந்த மாதிரி பிரிண்ட் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பேசிக்காக பெலாசோ பேண்ட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குர்த்தாவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததை நான் வாங்கியிருக்க சாரீஸ் காட்டுறேன். ரெண்டுமே சில்க் சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலரு, ரொம்ப அழகான ஒரு ப்ளூ. இது உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் பார்த்துடலாம். கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பார்டரு, மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பார்டர். ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பல்லு, அதுக்கப்புறமா உள்ளே வந்து ப்ளவுஸும் இருக்குது. இந்த மாதிரி ப்ளைனாக உங்களுக்கு ப்ளவுஸ் வருது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும், சின்ன சின்ன ரவுண்டு மாதிரி டிசைனு. அதுக்கப்புறமா இதுதான் வந்து பல்லு, சேலையோட பல்லு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் இருக்குது. ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளூவில் 2 சைடும் உங்களுக்கு பார்டர் இருக்குது. நீங்கள் எதர் இந்த பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்க இந்த பெரிய பார்டர் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய பார்டராக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லீவ்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரீக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டோன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சாரியும் வந்து சில்க் சாரீ தாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். பொதுவாக வந்து இந்த கலரில் நமக்கு வந்து பட்டு சாரீ அவ்வளோவா அமையாது, பட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர், சாரீ ஃபுல்லாகவே க்ரே. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்ல ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு, ப்ளவுஸ் இதெல்லாம் வருது. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சாரீ வந்து இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. பட் வந்து பல்லு வந்து ரொம்ப நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கிறனால அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ப்ளவுஸும் வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சாரீ உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்புறமா ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்டர்லேயே வந்து அந்த பிங்க் த்ரெட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செக்டு டிசைன் இருக்குது. அதில் வந்து குட்டியாக மாங்காய் மாதிரி இருக்குது டிசைன். இப்போ இதுதான் வந்து சாரியோட பாடி ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த க்ரேயில் வந்து இந்த க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் பார்டர் 2 சைடு வந்து இந்த சைடு கொஞ்சம் பெரிய பார்டர் வருது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பார்டர். அப்புறம் சாரியோட பல்லு பார்க்கலாம், நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான பிங்க் கலர். இதுதான் சாரியோட பல்லு. ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர். இந்த சாரீக்கு வந்து நான் ஒர்க்டு ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒர்க் பண்ணி வாங்கினது, ஆரி ஒர்க்கும் மிரர் ஒர்க்கும் கலந்த மாதிரி. அந்த பிங்க்லேயே கொஞ்சம் அந்த சாரியோட ஷேட்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த சாரியோட இந்த ப்ளவுஸ் போடுறப்போ நமக்கு வந்து ரொம்ப நல்ல கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி சாரியோட நம்ம இந்த ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம அதை கட்டிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு சல்வார் சியூட் நான் காட்ட போகிறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணாது தான், நான் இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும்.
கொஞ்சம் நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரிங்க. இதுவும் வந்து சில்கில் தான், இது வந்து பியோர் சில்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஷால் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறனால நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குது இந்த ட்ரெஸ்ஸுக்கு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து டாப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்கை விட மைல்டு ஒரு பிங்க். இது சில்க் அப்படின்றனால நல்ல உங்களுக்கு ஷைனிங்காக இருக்குது. நெக்கில் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணி நெக் லைனை ஃபினிஷ் பண்ணால் போதும். இப்போ இந்த இது டாப்பை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொரியரில் வந்தனால கொஞ்சம் கசங்கிருக்கு. எப்படினாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஃபேப்ரிக்கையும் நம்ம நல்லா அயன் பண்ணிட்டு தான் கட் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் இல்லையா? ஸோ அதனால் நான் தைக்கிறப்போ வந்து இதை நல்லா அயன் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் மட்டும் ஆல்ரெடி இதில் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட்டு நம்ம வந்து மித்த பார்ட்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் போதும். இது வந்து பியோர் சில்க் அப்படின்றனால கண்டிப்பாக அதுக்கு லைனிங் தேவை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் இந்த மாதிரி நான் வந்து பேண்ட்டோட கிளாத்தே யூஸ் பண்ண போகிறேன். பேண்ட் வந்து நார்மல் காட்டனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதவே லைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா எனிவே இதை வந்து நம்ம பேண்ட் இந்த கலரில் நம்ம லெக்கின்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இங்கே வந்து லைனிங் கிடைக்காது, பொதுவாக நார்மல் ஃபேப்ரிக் தான் கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு இதுக்கு வந்து லைனிங் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த கலரில் தான் இருக்குது, ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்குது. ஸோ அதனால் இது லைனிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்திருக்க துப்பட்டா தான். ஸோ நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சல்வாருக்கு பார்த்திங்கன்னா நல்ல நெட்டட் ஷால் ஃபுல்லாகவே நல்ல ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக் வாங்கியிருக்கேன், ஒரு 3 கலர் வாங்கியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலரும் எடுத்திருக்கேன். நெக் லைனில் கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த கலரும் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக்கு, இது வந்து டாப்புக்கு தான், குர்தாக்கு தான். ஸோ அதனால் 2.5 மீட்டர்ஸ் இது. அதுக்கப்புறமா இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர். இதில் வந்து யோக் டிசைன் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் நெக்லைனில். ஸோ அதனால் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஜிக்ஸாக் டிசைன் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே. ஸோ நல்ல ஒரு கலர் இது. ஆக்சுவல் கலர் உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில. இது நல்ல ஒரு ப்ளூவிஷ் க்ரீன் மாதிரியான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் இது. அடுத்ததாக இந்த ஃபேப்ரிக்கு, எனக்கு இக்காட் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அது மாதிரி நிறைய இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலரில் பிங்க் அண்ட் எல்லோ இக்காட் டிசைன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பிங்க் கலர் வருது இல்லையா? ஸோ அந்த கலரில் நான் வந்து ஒரு பிளைன் ஃபேப்ரிக் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஏதாவது நெக் லைன் இல்லாட்டி பைப்பிங் இந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இந்த குர்தாக்கு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்ததாக இதுவும் வந்து ஒரு இக்காட் பிரிண்ட்டு தான். எகெயின் இது ஒரு பிங்க் கலரு, பிங்க் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறமா பிளாக் ஷேடும் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான். ஸோ இதில் வந்து நம்ம குர்த்தா இல்லாட்டி ஷார்ட் டாப் தைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் தாங்க நான் இந்த தீபாவளிக்கு வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸஸ் அண்ட் சாரீஸு. எல்லாமே நான் வந்து தீபாவளிக்கு யூஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. அடுத்தடுத்து வர ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து மாற்றி வச்சுப்பேன் நான். ஏன்னா அடுத்து நியூ இயர், பொங்கல் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அடுத்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சேர்த்து வாங்கின மாதிரி தான் இது எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன தீபாவளிக்கு வாங்கினீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேராக இருப்பீங்க. ஏன்னா என்ன வந்து ஒரு வாரம் தான் இருக்குது, பலகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தீபாவளி ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பலகாரங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபீஸ் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதோட அந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த விலாக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல விலாக் இல்லாட்டி தீபாவளி ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.